யோ அண்ணாத்த பொறுமையா போயா, சத்தம் கேட்டு ஏஞ்சிக்க போறாங்க அக்கா பக்கம். அடே தம்பி, இதான் சொல்றது யாரு? நானும் உன்ன மாதிரி திருதான் வந்தேன். அடே நான் கிஃப்ட் கொடுக்க வந்தது. ஏய் பெருசு 10 வருஷமா கும்பிட்டு இருக்க, நீ யார் புதுசா கும்பிட்டு இருக்க? தம்பி அந்த தெரு போனா ஒரு தம்பி திருட்டு போய் சொல்லுது. இன்னும் இங்க வந்து நீ குப்பை பொறிச்சு நான் கிஃப்ட் கொடுக்க வந்தேன். உண்மையை சொல்ல, போய் சொல்ல வச்சுக்காரு. தம்பி நான் கிஃப்ட் கொடுக்க வந்தேன்ப்பா. காட்டு கிஃப்ட் காட்டுடி. என்னாச்சு? அம்மா புது காலத்துல மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஊருக்கு போனா உங்க அம்மா பொருள் எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிட்டு காலர் அமெரிக்கா காட்டு சொன்னா அங்கே போறாங்க. யோ டைரக்டர், இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டாயா? இதெல்லாம் பார்த்தா திருப்பி வருமாயா? யாரையா வெயிட் பண்ற? யோ போயா. என்ன அன்னைக்கு லவ்லட்டா? பிராந்தி ஒரு புள்ளி, பீர் ஒரு புள்ளி, நத்த ஒரு புள்ளி, நண்டு ஒரு புள்ளி, கொக்கு ஒரு புள்ளி, கோழி ஒரு புள்ளி. என்ன இது? கிறிஸ்மஸ் தாத்தா லெட்டர் எழுதுறா. உயிர்ப்பு ஒரு சரம் போறோம். இதை போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு இதெல்லாம் ஒரு பொழைப்பு புடி போடா. வேண்டாம், நானே போட்டுறேன். ஏய் கிறிஸ்மஸ் தாத்தா வராதா? எங்க தாடி இருக்கணும்? பப்பனா இருக்கட்டும். கிஃப்ட் இருக்கு. என்ன கேடு? கிஃப்ட். டேய் நானே டோரா பூச்சி லவ் புரிஞ்சிட்டு அவங்க சேர்க்கறதுக்காக ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன். இப்ப போய் நீங்க வந்து கிஃப்ட் கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் பண்ணீங்க. போங்கடா. பங்காளி வருஷம் ஃபுல்லா கடையில் தான் குடிக்கிறோம். புது வருஷம் பிறகு ஒரு காலம் இருக்கு பங்காளி. அவங்க இந்த வீட்டுல ஒரு சமயம் கொடுத்துருக்காரு. வாங்கி சாப்பிட்டு கொடுத்துட்டே வந்து என்ன வாங்கிட்டு வந்து கேட்கறா. எவ்வளவு கடை ஒரு காலம் கொடுக்குறியா? ஆபீஸ்லயே லந்து குடுறாங்க. அதுக்கு பக்கம் போய் சேருங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு காலம் ஓ மட்டும் கஷ்டம் வாங்க.